Hello friends, welcome to Tamil Hack. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா PUBG கேம் அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த கேம் அது PUBGன்றது ஒரு கேம், அந்த கேம் பத்தின செக்யூரிட்டி இஷ்யூஸ் பத்தியும் கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ அங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் அந்த கேம். அட்லீஸ்ட் இந்த கேமை நீங்க கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. பட் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஆக்டிவா இன்ஸ்டால் பண்ணி இந்த கேமை விளையாண்டுருக்கீங்க. ஸோ இதோட செக்யூரிட்டி இஷ்யூஸ் பத்தி பார்க்கலாம். எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 50 மில்லியன் டவுன்லோட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ மினிமம் ஒரு 10 மில்லியன் யூசர்ஸ் ஆச்சு ஆக்டிவாக இருப்பாங்க டெய்லி. ஸோ இந்த கேம் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஷூட்டிங் ஆக்ஷன் கேம். ஸோ இது வந்து நிறைய பீப்புள் அடிக்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நிறைய பீப்புள் இதில் விளாட்றாங்க. ஸோ இதை விளாட்றனால இந்த கேம் பற்றின செக்யூரிட்டி இஷ்யூஸ் கொஞ்சம் நிறையா வருது. ஸோ அதை பற்றி தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றி விளாண்டோம்னா ஓரளவுக்கு சேஃப் தான். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி நம்ம ஆப்குள்ளே ஏதாச்சும் செக்யூரிட்டி ரீசன்ஸ் அதாவது ஹேக் பண்ணிடுவாங்களா அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. பக் எதுவும் இருக்கா அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா மட்டும்தான் ப்ளே ஸ்டோரில் லைவாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றி விளாட்ற வரைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெவலப்பருக்கு கீழே விசிட் வெப்சைட்னு இருக்கு. ஸோ பப்ஜியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். பப்ஜியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சோம். ஸோ இதான் அதோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட செக்யூரிட்டின்னு போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அதோட வெப்சைட் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே வெப்சைட் வந்து அவ்வளோ செக்யூரியா இல்லை. இங்கே என்ன வருதுன்னா யுவர் கனெக்ஷன் டு திஸ் சைட் இஸ் நாட் செக்யூர். ஸோ it could be stolen by attackers. ஸோ நிறையா ரீசன்ஸ் வருது. ஸோ நிறையா பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா மோட் வேணும் இல்லாட்டி சீட் பண்ணணும் அப்படின்ற ரீசன்ஸ்க்காக மற்ற இடத்துலேருந்தும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, டேரெக்டாக வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக இந்த மாதிரி அஃபீஷியல் வெப்சைட் செக்யூராக இல்லாதனால ஈஸியாக அதை க்ளோன் பண்ணிடலாம், ஈஸியாக என்ன சொல்கிறது ஷிப்பிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களை வந்து ட்ரிக் பண்ணி ஒரு நியூ ஃபீச்சர் வந்திருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி டவுன்லோட் பண்ண வச்சிடலாம். ஸோ அதனால என்ன ஆயிரும்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டாலோ பேக்ரவுண்டில் உங்களோட டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆயிடலாம். ஸோ இதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அஃபீஷியலாக பப்ஜி மொபைல் கம்பெனி இதை பண்ணலைனாலும் வேறு யாராச்சும் ஒரு இல்லீகல் பர்சன் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோம். மோஸ்ட்லி எல்லாருமே ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றுறாங்க, கொஞ்சம் அளவுக்கு சேஃப் தான் வச்சுக்கலாம். இப்போ வந்து பிசி யூசர்ஸ்க்கும் இந்த கேம் வேணும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னனால இந்த பப்ஜி மொபைல் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிசிக்காக ஒரு வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்ஷன் கேமிங் படி பப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வரும். இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட கம்ப்யூட்டருக்கு ஏற்ற இந்த மொபைல் கேம் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேமை நீங்கள் கம்ப்யூட்டரில் விளாண்டுக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் கேமர்ஸ்க்கும் நல்லா கம்ப்யூட்டர்ஸ் விளாடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இதோட செக்யூரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு வருது. பட் இந்த வெப்சைட் செக்யூராக இருந்தாலுமே பட் நார்மலாக செக்யூரிட்டி இன்ஜின்ஸ் வச்சு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வச்சு சர்ச் பண்ணுறேன். அப்போது நிறைய ஆன்டிவைரஸ் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேஷன்ஸ் காட்டும். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டை பொறுத்தும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து க்ரீன் கலர் டிக் மார்க் காட்டுது. ஸோ இந்த லிங்க் சேஃப் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டுதுன்னா திஸ் லிங்க் இஸ் சஸ்பீசியஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த லிங்க் வந்து 100% சேஃப் இல்லை, இதை வந்து யாராச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி காட்டுது. சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா வியூ சைட் ரிப்போர்ட். ஸோ எந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னு சொல்லி அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து சம் ரீசன்ஸ் வருது. ஸோ இந்த வெப்சைட் ஏன் வந்து 100% செக்யூர் இல்லைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயிலை சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுற கேம்ஸ் ஆப்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா செக்யூரிட்டி இஷ்யூஸ் வருது. ஸோ ஒரு கேம் வந்துச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா ஜஸ்ட் வந்தோம் ஏற்றணும் விளாண்டோம்னு இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் பாருங்கள். ஏன்னா கேம்ஸுங்கும் போது நிறையா பீப்புள் அடிக்ட் ஆகுறாங்க. மோஸ்ட்லி டீனேஜர்ஸ் சின்ன பசங்க இந்த மாதிரிலாம் அடிக்ட் ஆகிறாங்க. அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதில் வேறு ஏதாச்சும் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்தாலும். ஸோ சும்மா கேம் போடுறாங்க, டவுன்லோட் பண்ணுறாங்க, இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதோட செக்யூரிட்டி இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க.
இப்போதைக்கு எந்தவித அஃபிஷியல் ரிப்போர்ட்டும் வரல. பட் அன்அஃபிஷியலாக சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வர நிறைய சேஞ்ச் அதாவது வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் சான்ஸ் கிடைச்சா நம்மளோட டேட்டாவை திருடுறதுக்கு நிறைய பேர் இன்டர்நெட்ல காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்தேன் செக்யூரிட்டி பற்றி. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக காயின்ஸ், ஃப்ரீயாக கன்ஸ், ஃப்ரீயாக புல்லட்ஸ் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு லிங்க்ல போயிட்டு ஏற்றுறது இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. ப்ளஸ் எப்பயுமே நீங்கள் ஏற்றும் போது 100% அஃபிஷியலான டேட்டா அண்ட் கேம்ஸ் ஏற்றி விளாடுங்க. பிகாஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக எது ஆகுதோ அந்த இதில் தான் இல்லீகல் ஒர்க்ஸ் பண்ண நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்மளோட டேட்டாவை நம்ம தான் சேஃபாக வச்சுக்க முடியும். ஸோ அதனால ரொம்ப காமனான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சம் இன்ஃபர்மேஷன் கற்றுட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.